நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம். நம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது. 76 இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இவ்வரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசினை வலியுறுத்தி இப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் தற்போது அனைத்து உயர்நிலை நிறுவனங்களிலும் 3ஆம் மொழி கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தணிப்பாக மட்டுமே இவ்வரசு கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்துகிறது. 77 இவ்வகையில் உயர்தனி செம்மொழியின் பெருமையினை உலகிற்கு உலகறிய செய்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் எந்நாளும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன். நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள 1,91,00,000 கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் 50,000க்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது. கடைகோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 79 அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வாழிய பாரத மணித்திருநாடு. வணக்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.